Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்கிறதே ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கைங்க. ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், அதை ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவு தானே, சொந்த வீடு, சொந்த காரு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, இப்போ ஹாப்பியாக வாழணும். சரி, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் வந்து கடன் வாங்கினாலும் கஷ்டப்பட்டனாலும் முன்னுக்கு வந்துடணுங்க. இந்த சமுதாயத்தில் என்னை ஒரு கெத்தாக இருப்போமா, நம்ம வெளியில் போனால் எப்படி இருப்போம், அவுட் ஆஃப் லுக்கை பார்த்து தான் எல்லாருமே எடை போடுறாங்க. ஸோ பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவனை ஆளை பார்த்து எடை போடக்கூடிய காலம் தான் இப்போது. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கௌரவத்துக்காக கடன் வாங்குறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு ஆசைங்க, ஒரு தடவை வாழ்கிறாங்க, அது என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் தேடி வேறி கடன் வாங்கிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருடைய நிலைகள் என்ன மாதிரி, எதுக்காக கடன் வாங்குவாங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள்லாம் இருக்கும், இந்த கடன் வாங்கினா அதை கட்டிடுவாங்களா, அதுக்காக போராடுவாங்களா. ஏன்டா சில பேர் பார்க்குறோம் இல்லையா, ஏன்டா இந்த வீடை போய் இஎம்ஐயில் போட்டு வாங்கிட்டு நான் கட்ட முடியாமல் அவசரப்பட்டுருக்கேன் நிறைய பேர் பார்க்குறோம். ஆனால் என்ன ஆச்சு, நான் கௌரவமாக என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு சில பேர் இருப்பாங்க. என்னென்னா வெளியில் பார்க்க அவுட் ஆஃப் லுக்கில் வந்து பயங்கரமாக இருப்பாங்க. ஏன்டா இதை பட்டணும் அப்படின்னு சில பேர் யோசிக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாகக்கூடிய கிரகங்கள் என்ன, உங்களுடைய ஜாதகத்திலையும் அதே மாதிரியான கிரகங்கள் இருக்கான்றது நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனால் கடன் வரும், அந்த கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேசம் டு மீனம் முதல் இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயத்துக்காக இவங்க கடன் வாங்குவாங்க, கௌரவ கடனா, ஆசை கடனா, பேராசை கடனா அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்காரவங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யார்கிட்ட நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, எதுக்காக கடன் வாங்குவீங்க, என்ன பிரச்சனையில் நீங்கள் லாக் ஆவீங்க, உங்களோட குணாதிசயம் என்னவெல்லாம் இருக்கும், எதை நீங்கள் மாற்றிக்கிட்டால் உங்களோட லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடியதான் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி. மிதுன ராசி எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு இரட்டைத்தன்மை இருக்கக்கூடிய குணாதிசயம் இருக்குங்க. நீங்கள்லாம் ரொம்ப யூனிக்னஸ்ங்க. அதாவது யூனிக்னஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, எந்த விதத்தில் யூனிக்னஸ் அப்படின்னா, சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜீனியஸாக இருப்பாங்களே, அந்த ஜீனியஸ் யாருன்னா நீங்கள் தான். அறிவுக்கு வந்து அளவே இல்லாத அளவுக்கு இவங்ககிட்ட போய் அட்வைஸ் கேட்டோம்னா நமக்கு எந்த காரியமும் பர்ஃபெக்டாக அமையணுவாங்களே, அந்த மாதிரி நபர்கள் தான் நீங்கள். ஸோ இந்த புதன் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆட்சி அதிபதி. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கில் நாலேஜ் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் படிப்புக்காக மட்டுமே செலவு பண்ணுவான். என்னடா நீ புக்கு வாங்குற, என்னத்தடா படிக்கிறேன்னு கேட்பாங்களே, புக்குக்காகவே செலவு பண்ணுறது. அவங்களுடைய நாலேஜ் எங்கே போய் லாக் ஆகும். எனக்கு வந்துட்டு என்னுடைய பணம் முதலீடுன்றதை விட என்னோடய மூளை முதலீடு, நிறைய விஷயங்களை தேடி 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 போய் அனலைஸ் பண்ணுறது. எங்களுக்கு படித்த படிப்பை விட உலக அறிவு அப்படிங்கிறது நிறையா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். உங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணால் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க, டெஃபினட்டாக சண்டைக்கு வரக்கூடிய முதல் நீங்கள் தான். நான் சொல்கிறேன் கேளு, எனக்கு தெரியும், நீ யார் என்னை டிசைட் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்கள்ல. நிறைய இடங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாத்தியார் பிள்ளை வந்துட்டு மக்கா இருக்கும் அப்படின்வாங்கள்ல, அது மாதிரி தான். எல்லாருக்கும் கரெக்டாக அட்வைஸ் கொடுத்துருவீங்க, பக்காவாக வழிநடத்தி கொண்டு போவீங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் எங்கே தோற்று போவீங்க, இல்லது கோட்டை விடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாலேஜை வந்து எங்கேயாவது போய் கடன் கொடுத்துருவீங்க. அதாவது உங்களுடைய இரக்கம், அன்புன்னு வச்சுட்டேங்க. ஐயோ, எனக்கு அந்த அன்பு வந்து ரொம்ப முக்கியங்க. ஆழ்கடல் அன்பு, ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு காதல், அப்படி ஒரு ஆசை, எல்லாத்துலேயும் அபரிதமான எக்ஸ்ட்ரீம் தான். ஒன்று இந்த ஏஜுங்க, இல்லைனா அந்த ஏஜ், எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரீம், ஓவர் எக்ஸ்ட்ரீம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு அன்புனால் நிறைய இடங்களில் நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. உங்களை நம்பி ஒரு வார்த்தை, மச்சான் நீ வேறு லெவல்ரா, உனக்கு இருக்க நாலேஜ் வேறடா, நீ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்ட அப்படி இப்படின்னு உங்கள்கிட்ட உங்களை புகழ்ந்தால் போதும், நீங்கள் சரணாகதி. இன்னொன்று, நீங்கள் ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களை புகழணும் கூட அவசியம் கிடையாது. நீங்களே வந்துட்டு அளவு கடந்த காதல், அளவு கடந்த அன்பு கொடுத்துட்டு, ஏன்டா இந்த அன்பை வச்சுட்டோம் அப்படின்றதுக்காக நீங்கள் அவ்வளோ அந்த அன்புக்கு அந்த ஒரு வார்த்தைக்காகவே எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவீங்க. என்னோடய ஆசைகள்லாம் நிறைவேற்று அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு அந்த ஆசை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக உங்களோட கூட இருக்க பார்ட்னர், உங்களோட யார் மேலே நீங்கள் அன்பாக இருக்கீங்களோ, அம்மா மேலே அன்பாக இருக்கும், அப்பா மேலே அன்பாக இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட பிள்ளைங்க மேலே அன்பாக இருக்கும். அதை தாண்டி நமக்குன்னு ஒரு விஷயம் இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஒருத்தவங்க யார் மேலே அன்பாக இருக்கீங்களோ அவங்களுக்காக வீட்டை எதிர்த்து, என்னத்தையும் எதிர்த்து எவ்வளோ வேணாலும் போவீங்க, எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது உங்களுடைய மிகப்பெரிய யூனிக்னஸ்ன்னு சொல்லலாம். இங்கே உங்களுடைய நாலேஜ் அப்படின்னு சொன்னேன், இவங்களுக்குலாம் முதலீடே வேணாங்க, நீங்களாம் அந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆள், டீல் தாங்க பேசுவீங்க, ரொம்பலாம் பண்ண மாட்டேங்க. இங்கேருந்து இங்கே ஒரு கை மாத்துறேங்க, ஒரு கமிஷன் பேஸ் தாங்க, அந்தளவுக்கு இங்கேருந்து வார்த்தையில் மட்டும்தான் எங்களுடைய முதலீடேவும் அப்படின்வாங்களே. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப அழகாக வரக்கூடிய நிலை இருக்கும். இந்த இரட்டைத்தன்மைன்னு சொன்னேன் இல்லையா, இந்த இரட்டைத்தன்மை என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு யோசிக்கிறது.
ஒரு விஷயத்த ரொம்ப நம்புறது, அதுக்காக ஏமாந்து போகிறது, ஐயோ ஏன்டா இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி குழம்பிக்கிறது, இது எல்லாமே நீங்கள் தான். ஸோ உங்களுடைய மனம் சம்மந்தப்பட்ட விஷயமும் இங்கே பெரிய இஷ்யூவாக இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தை வாங்கி கைமாற்றுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா கமிஷன் பேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கமிஷன் பேஸ் அப்படின் போது நீங்கள் ஒரு இடத்துல ஒரு நிலம் வாங்கி விற்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணுவீங்க. அல்லது வந்துட்டு நான் அந்த தொழிலில் நானும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டுறாங்க. ஸோ அந்த வீடு கட்டுறதுக்கு அந்த நிலம் ப்ராப்பர்ட்டி எல்லாமே உங்களுடைய பேரில் இருக்குதுன்னு வச்சுப்போம். நீங்கள் உங்களோட பேரில் ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது, தெரியாமல் கொடுத்துட்டீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற அளவுக்கு அந்த மொத்த காசும் ஒட்ட வராது. நீங்கள் யாருக்கிட்டே பார்ட்னர் போட்டிங்கன்னா அது பெரிய விஷயம். டாக்குமெண்ட்டில் கரெக்டாக இல்லை, இதனால சிக்கல் வருது அப்படின்ற மாதிரி நிலைகள் இருக்கும். அதை நம்பி நீங்கள் போய் லோனுக்கு ஏதாவது போனீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்கா தங்கச்சி கூட சொத்துக்கள் வழியாக பிரச்சனை சந்திக்கிறது யாருன்னா நீங்களாக தான் இருப்பீங்க. கரெக்டாக நல்லா இருப்பாங்க, பாசம்னாலும் பாசம். படங்களில் பார்க்குறோம்ல அண்ணன் தங்கச்சி பாசம், சிவகார்த்திகேயன் சார் கூட ஒரு படத்தில் அண்ணன் தங்கச்சி ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ரொம்ப உருகி பாசமாக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். பட் ஆனால் அதே சமயத்தில் வந்துட்டு இந்த சொத்துக்கள் வழியாக பிரச்சனை என்னைக்கு வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணி என்னுடைய வாழ்க்கைன்னு போகிறாங்களோ அப்போ நிறைய இஷ்யூஸ் வந்து பிரியக்கூடிய நபர்களும் நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த சொத்துக்கள் வழியாக பிரச்சனையை அனுபவிக்கிறது, சொத்துக்கள் பகிர்ந்துக்கிறதுல பிரச்சனை இருக்கிறது, இது வந்து பெரிய அளவில் கடன் வாங்கி கூட அதை நான் பண்ணிட்டேன், நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ணேன், பட் எனக்கு அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற நிலையெல்லாம் அனுபவிக்கிறது நீங்கள் தான் இருப்பீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொத்துக்கள் சார்ந்த ஒரு விஷயத்தில் பிரச்சனை இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஒருத்தவங்களுக்கு கௌரவ கடன் சொல்கிறோம், ஒருத்தவங்களுக்கு உல்லாச வாழ்க்கைக்கான ஒரு கடன், சந்தோஷத்துக்கான ஒரு கடன். உங்களுக்குலாம் எப்படி ஒரு கடன் இருக்குன்னா இந்த சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக கடன் வாங்கினாலும் அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறேன், அந்த ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கைக்காக காப்பாற்றுறேன், இந்த காதலை காப்பாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலபுலங்கள் சார்ந்து கடன் வாங்கி நிலம் வாங்குறது, இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க. கையில் காசே இருக்காதுங்க, திடீர்னு போவாங்க, புக் பண்ணுவாங்க, ஆமாங்க எனக்கு ஒன்றுமே இல்லை கையில், ஒரு லோனை போட்டாலும் வாங்கிடலாம், ஒரு நல்ல நிலம் அமைஞ்சிச்சு வாங்கிட்டேன், ஏன்னா அதில் நல்ல ப்ராப்பர்ட்டியில் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லைன்றது அப்பாற்பட்டது. இந்த டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்களே, எங்கெல்லாம் டாக்குமெண்டேஷன் ஒரு விஷயம் வருதோ அதிலெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதாவது இன்றைக்கி என்னப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றத விட இன்றைக்கி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், அதை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும், ஆசைக்கு அனுபவிச்சுட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். அதாவது அன்புக்கு அடிப்படையை கொடுங்க. இவங்ககிட்ட போய் நம்ம பேசலாம்ப்பா, அவன் பேசுனா அந்த விஷயத்தை சரி பண்ணி கொடுத்துருவான்னு வாங்கல்ல, அந்த மாதிரி நபர்கள் தான் நீங்கள். யாருக்காவது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக போய் இறங்கி உதவி செய்கிறவங்களும் நீங்கள் தான், ஒருத்தரத்தை அனுபவிக்கிறவங்களும் நீங்கள் தான். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு சொல்வேன். நிறைய பார்த்திங்கன்னா அந்த காதல்னு ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்திங்களா, அப்பா சாமி போதுண்டா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப உருகி லவ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரங்க தான். அதாவது அன்புக்காக அடிப்பணியக்கூடிய நபர்கள். இவங்களை கரெக்டாக கையாள தெரிஞ்சிட்டா அவங்கள விட கொடுத்து வச்சவங்க வேறு யாருன்னா இல்லைன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலைகள் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரட்டைத்தன்மைன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இவங்களுக்கு வந்து படிப்பில் வந்து ஏதாவது ஒரு தடைகள் வரும். நிறைய வந்து புத்தக பிரியர்களாக இருப்பாங்க. பள்ளிக்கூட பாடம்ன்றதை தாண்டி காலேஜ் வாழ்க்கைன்றதை தாண்டி திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹைலைட்டாக வந்துட்டு உலக அளவிலேயே ஒரு அறிவு ரொம்ப தேடி படிக்கக்கூடிய நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க நீங்கள் தான். ஸோ உங்களுடைய நிலைகளில் இங்கே நீங்கள் உங்களுக்கு எதுக்காக பிரச்சனை வரும் அப்படின்னா கண்டிப்பாக அக்கா தங்கச்சி கூட வந்துட்டு நல்லபடியாக அவங்களுடைய வாழ்க்கைக்காக நான் எதாவது பண்ணுறேன், நிலபுலங்களை விற்று சம்பாதிக்கிறது, நிலபுலங்கள்னால பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு இஷ்யூ வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன், அவன் உழைச்சி சம்பாதிக்கிறான்றதை தாண்டி நான் வந்து ஒருத்தன்ட்ட பேசியே சம்பாதிக்கிறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க நீங்கள் தான். ஸோ உங்களுடைய நிலைகளில் உங்களோட உறவுகள் விட்டு போகக்கூடாதுன்றதுக்காகவும் அதே மாதிரி நிலபுலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் தான் நீங்கள் கடன் வாங்குவீங்க. அதை கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கூட ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்டில் உங்களோட சைன் கரெக்டாக இருக்கணும். ஒரு சேர்ந்து முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலும் அங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். நிலபுலன்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இஷ்யூஸ் வரும். ஸோ இதுக்காக நீங்கள் கடன் வாங்குறது, தேவையில்லாத அலைச்சல் பயணங்களை மேற்கொள்வதெல்லாம் இருக்கும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இல்லைன்னுவாங்களா, அதெல்லாம் நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ 1க்கு 2 பக்கம் வேலை பார்க்குறது, படிக்கும்போதே சம்பாதிக்கிறது, இதெல்லாம் இருக்கும். ஆனால் கரெக்டாக சேவ் பண்ணுவீங்களான்றது தான் இங்கே இஷ்யூவே. யாருனா சொன்னால் கேட்கணும்ல, நம்ம கேட்க மாட்டோமே, நம்ம தான் யார் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆளே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நிலை ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாண்டிட்டு ரொம்ப வந்துட்டு லவ்வபுளான பர்சன் சொன்னல, இந்த லவ்க்காகவே போயிட்டு தன்னை ரொம்ப யோசித்து ரொம்ப பைத்தியம் மாதிரி போகிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். ஸோ எதாக இருந்தாலும் அன்பு அளவோடு இருந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப அறிவாளியான ஆள், ஆனால் அன்பை கொடுத்துறேன்ற பேரில் போய் எங்கே போய் லாக் ஆயிடுவீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையவே வந்து விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிடுவீங்க. ஸோ எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறது நிதான போக்கு இருக்கணும். அதே மாதிரி கூட கணவன் மனைவியாக இருக்கட்டும், காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு சந்தேகம் அப்படின்றதுமே உங்களுக்குள்ளே வரும். அதாவது ஓவர் லவ்வுங்க, பொசசிவ்னால பிரச்சனை வரக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க நீங்கள் தான். ஸோ நான் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா
ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கான ஒரு கம்யூனிகேஷன்றது ரொம்ப குட்டாக இருக்கணும். அதாவது நம்ம நம்புகிறோம், நம்ம சுற்றி இருக்கவங்களையும் நம்ப வைக்கணும். ஸோ தேவையில்லாத விஷயத்தில் போய் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இழந்துருவீங்க. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலபலங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் விட்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படின்றத ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாடு, கன்னி தெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இந்த நிலபலங்கள் பிரச்சனை சம்மந்தமாக நம்மளுடைய உடன் பிறந்தவங்களுடைய சாபம்னு சொல்லுவாங்க, சில பேருக்குலாம் பெண் சாபம் இருக்குல்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த நிலைகள்லாம் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. நன்றிங்க. Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.